எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் கூட சந்தோஷம் தராம நிஃப்டி தொடர்ந்து இறங்கிட்டே இருக்குங்க நண்பர்களே. இதை பார்த்து எல்லாம் கண்டபடி பேசுறாங்க. கொஞ்சமாவது வயசுக்கு மரியாதை கொடுப்பான், நான் 40-50 வருஷமா மார்க்கெட்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி சொன்னாலும் இதை பிடிச்சி கண்டபடி பேசுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து 5 மாதங்களுக்கு மேலாக இந்த நிஃப்டி என்பது தொடர்ந்து இறங்கு முகமாகவே இருக்கிறதுனால ஒரு சிறிய இன்பம் கூட, ஒரு மீடியம் இன்பம் கூட அவன் கொடுக்கல, தொடர்ந்து இறங்கு முகமா இருக்கான். இடையில 2-3 வருஷம் உங்களை நான் சந்தோஷமா தான்ப்பா வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி சொன்னாலும் அதெல்லாம் போன மாசம், அது செல்லுபடியாகாது. இந்த வருஷத்துல நீ ஏறினியா, இது வரைக்கும் ஏறி கொஞ்சம் கூட சந்தோஷம் தரலையே அப்படின்ற மாதிரி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க நிஃப்டியை பார்த்து. ஏன் இப்படி தொடர்ந்து 5 மாசமாக நிஃப்டி இறங்குதுன்னா, முதற் காரணம் எஃப்ஐஎஸ்னுடைய செல்லிங் தான். அதுதான் மெயின் ரீசன். அதை தவிர்த்து மற்றது எல்லாமே அதுக்கு ட்ரிகர் பண்ணி சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் வந்தது, ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கக்கூடிய டேரிஃப், அதே மாதிரி நம்ம நாட்டினுடைய பல கார்பரேட் கம்பெனிகளுடைய Q3 ரிசல்ட், அதே மாதிரி பல பிரைவேட் கம்பெனிகள் ஆகட்டும், அல்லது ஆர்பிஐ சைடு ஆகட்டும், அல்லது கவர்மெண்ட் சைடு இருந்தாலும் அவங்க நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க. பட் அது மார்க்கெட்டுக்கு போதவில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலும் தொடர் 5 மாதமாக நிஃப்டி என்பது இறங்கி கொண்டுள்ளது. இது கடந்த 20-30 வருடங்கள்ல இந்த மாதிரி தொடர் இறக்கம் என்பது இல்லை. ஒரு 2 மாசம் இறங்கினானா 3வது மாசம் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி ஒரு மாதிரி கொஞ்சோண்டு சந்தோஷப்படுத்திட்டு தான் அப்புறம் குப்புன்னு கீழே இறங்குவான். ஆனா இந்த முறை அந்த மாதிரி இல்லை அப்படின்றதான் ஒரு செய்தியா இருக்கு நண்பர்களே. இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு 2.5% கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த 6 மாசத்துல இவன் இன்னும் நஷ்டத்துக்கு போகல. பல கம்பெனிகள் 6 மாச லோல ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இவன் 6 மாச லோ பக்கத்துல இன்னும் வரல. அதே சமயம் பிளஸ் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கோஃபோர்ஜ்ல ஒரு செய்தி என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய போர்ட் மீட்டிங் வரக்கூடிய மார்ச் 4ஆம் தேதி என்பது கூடுகிறது. அப்படி கூடும்பொழுது இந்த கம்பெனியை ஃபேஸ் வேல்யூ ஸ்பிளிட் பண்றதை பத்தி டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொதுவாக கம்பெனிகளில் ரைட்ஸ் இஷ்யூ அல்லது இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட் அல்லது போனஸ் இஷ்யூ அப்படின்ற கார்பரேஷன் நடக்கும் பொழுது அது ஏதாவது மேலேயோ கீழேயோ இறங்கி ஏதாவது ஒரு 20-30% ஏதாவது ஒரு வகையில் மேலே கீழே எனத்தையாவது ஒன்று சேஞ்ச் பண்ணி வாலட்டிலிட்டி பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இந்த கோஃபோர்ஜ்ல வந்திருக்கக்கூடிய செய்தி அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் கழித்து பார்க்கும் பொழுது என்னவாக நடந்திருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல பொதுமக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதே மாதிரி இந்த பிஜி இன்விட் அப்படின்ற ஷேர்னுடைய கடந்த Q3 ரிசல்ட் என்னாச்சு, இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்களுடைய டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முக்கியம். அந்த வகையில் போன குவார்டர்ல இவங்க 3 ரூபாய் டிவிடெண்ட் என்பதை அனௌன்ஸ் பண்ணி அதை அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்நேரம் போய் சேர்ந்துருக்கும். இந்த சமயத்தில் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல்ல இவங்களுடைய ஃபுல் இயர் ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா அவங்க அடுத்த வருஷத்துக்குரிய டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கைடன்ஸ் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 12 ரூபா கொடுக்கறதா இல்லையா அப்படின்றத அந்த சமயத்தில் தெரியப்படுத்துவாங்க. இதில் நீங்க என்னங்க கொடுக்கிற மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல பல்வேறு பங்குகள் தொப்புன்னு கீழே விழுந்து கிடக்கு. அந்த வகையில இந்த பங்குமே கடந்த ஒரு வருஷத்தினுடைய உச்சம் ஆல்மோஸ்ட் 100 ரூபாயில் இருந்தது, கிட்டத்தட்ட 80 ரூபாயை இறங்கி கிடக்கு. எப்படி பார்த்தாலும் இவங்க ஒரு வருஷத்துக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட் என்பது கொடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட 8 ரூபாய் ஒரு ஷேருக்கு என்பது இப்ப வரைக்கும் கம்மியாகி தான் கிடக்கு. எப்பா ஷேர் மார்க்கெட்னாவே பயந்தாம்பா, அதுல டிஃபென்சிவ் பங்குகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. டிஃபென்சிவ் பங்குகள் அப்படின்றது பெரும்பாலும் இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் அல்லது ஃபார்மா ஸ்டாக்குகளே டிஃபென்சிவ் ஸ்டாக் அப்படின்ற ஒரு ஜார்கன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி போன்ற பங்குகள்லாம் டிஃபென்சிவ் பங்குகள்னு சொல்றாங்க. ஆனா அவன் கடந்த 6 மாசத்துல எவ்வளவு இறங்கியிருக்கான்னா 20% காலி ஹிந்துஸ்தான் யூனிலிவர். அதே சமயம் ஐடிசி அப்படின்ற பங்கு அவனுக்கு கடந்த 6 மாசத்துல அவனும் 20% காலி. என்னைய டிஃபென்சிவ் பங்குகள் சொல்லிக்கிறாங்க, ஆனா காலுக்கடியில் ஆட்டம் பாம்பு போட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த 2 கீழே விழுந்து கிடக்கு. இந்த சமயத்தில் இன்னைக்கு ஏன் நெஸ்லே இந்தியா அப்படின்ற ஷேர் மற்றவங்க எல்லாம் இறங்கி இருந்தாலும் இவன் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருக்கானே ஏன் அப்படின்றதுக்கு காரணம் மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகள் தான். ஒருவேளை நெஸ்லே இந்தியா அவங்களுடைய ப்ராடக்ட் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, ஏன்னா இன்ஃபிளேஷன் அதிகமானதுனால அவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய ப்ராடக்ட் பிரைஸை இது இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு செய்திகள் போயிட்டு இருந்ததுனால
மார்க்கெட் இன்னைக்கு மைனஸ்ல இருந்தாலும் இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ப்ராடக்ட் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வரும்பொழுது அவங்களுக்கு ஒருவேளை மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமே அப்படின்ற ஒரு காரணத்தினால அப்பப்போ ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன் இந்த மாதிரி ஃபிளாட் டு பாசிட்டிவா இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நெஸ்லே இந்தியா ஏறினதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த சமயத்தில் சமீபத்திய கும்பா குட்டிகள் செய்திகள் அப்படின்ற மாதிரி பல்வேறு பங்குகள் இறங்கி கிடக்கு. அந்த வகையில் இந்த IREDA அப்படின்ற பங்கு கடந்த 5 நாட்களில் எவ்வளவு இறங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 10% காலி என்பது ஒரு செய்தி. நண்பர்களே, இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நல்ல செய்தி அப்படின்றது வந்திருக்கு. அதாவது நாஸ்காம் என்பது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஃபார் இந்தியன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவுடைய ஐடி செக்டர் அடுத்த வருடங்கள்ல கொஞ்சம் வளரும் விகிதமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்பதை சொல்லியிருக்காங்க. ஆனால் பப்ளிக் நிறைய பேர் நினைச்சு பார்ப்பாங்க, நாங்களும் இந்தியா நல்லா இருக்குன்னு தாயா, இந்தியா ஒவ்வொரு வருஷம் வளரும் தாயா நாங்கள் இருக்கோம் உள்ள மார்க்கெட்டுக்குள்ள, நீங்க ஒன்று நினைக்கிறீங்க நாங்களும் தான் ஒன்று நினைக்கிறோம், நடந்தா சரிதான் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு இருக்கிறதுலே டாக் ஆஃப் த டவுன் மிகப்பெரிய ஒரு செய்தி இன்னைக்கு என்ன மார்க்கெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு நிறைய பங்குகள் மேல் நோக்கி ஏறாங்க. யாரு அவங்க எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் ஒரு பங்கு அவன் இன்னைக்கு 13% ஏறி இருக்கான். 5 ஸ்டார் பிசினஸ் ஒரு பங்கு அவன் ஒரு 4% ஏறி இருக்கான். இந்த AU ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இவனும் ஒரு பாப்புலரான பங்கு தான், இவனும் ஒரு 6% ஏறி இருக்கான். ஏன் இது போன்ற நிறைய ஃபைனான்ஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் போன்ற கம்பெனி எல்லாம் மேல் நோக்கி ஏறி இருக்கான்னா, அப்பதான் ஒரு செய்தி வருது. நம்ம RBIல இருந்து என்ன ஒரு செய்தி வருதுன்னா, ரிவ்யூ ஆஃப் ரிஸ்க் வெயிட்ஸ் ஆன் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரிஸ்க் வெயிட் சம்பந்தப்பட்ட மாற்றத்தினால இந்த ஃபைனான்ஸ் கையில் அதிகமான பணம் தங்கி அதை அவங்க அதிகமாக வட்டிக்கு விடும்பொழுது அவங்களுடைய பிஸ்னஸ் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் இன்னைக்கு மார்க்கெட்டில் இது போன்ற நிறைய பங்குகள் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான பங்குகள் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். தெய்வமே, எங்களுக்கு இந்த மாதிரி தான் செய்திகள் வேணும். ஏதாவது ஒரு செய்தி பணப்புழக்கம் ஏதாவது ஒரு வகையில் மார்க்கெட்டுக்குள்ளே வருது, எக்கனாமிக்குள்ளே வருது, பொருளாதாரத்துக்குள்ளே வருதுன்னு ஏதாவது ஒரு செய்திகள் வந்து ஒரு பழைய ஹையை தாண்டி எல்லாம் போக வேண்டாம். பழைய ரேட் வந்தாவே நிறைய பேர்த்துக்கு கோடி கும்பிடுற சாமி அப்படின்ற மாதிரி தான் மனநிலையில் இருக்காங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம், மேட்டர் ஆஃப் நியூஸ். ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு வந்ததுன்னா அது என்ன நடக்கும்னே யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி என்ன வேணாலும் மாறி நடக்கலாம். அதுதான் ஒரு நண்பர் அடிக்கடி சொல்லுவார், ஆண்டவனை வேண்டிட்டு குப்புறப்படுத்துக்க வேண்டியதான், நல்ல நல்ல பங்கா இருந்ததுன்னா கடவுளே நீ விட்ட வழின்னு குப்புறப்படுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்லுவாரு. அது மாதிரி எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நண்பர்களே, இந்த சமயத்துல பெரிய விஷயம், டாடா பவர் வந்து அஸ்ஸாம் கவர்மெண்டோட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க. எத்தனை கோடிக்கு? கிட்டத்தட்ட 30,000 கோடி மதிப்புல அதை சைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு டேட்ல இந்த நியூஸ்னுடைய இம்பாக்ட்லாம் எதுவும் பெருசா இல்லை, 2.5% இறங்கித்தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம கடந்த 6 மாதத்தினுடைய லோல போயிட்டு இருக்கா. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. 30,000 கோடி 60,000 கோடி அது போன்ற பல்வேறு ஆர்டர்கள் சம்பந்தப்பட்ட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமா, ஜாயின்ட் வெஞ்சர்கள் சம்பந்தமா நிறைய நியூஸ் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாலும் எதுவுமே மார்க்கெட்டுக்கு பெருசா உதவி செய்யல. இந்த KPI கிரீன் எனர்ஜி அப்படின்றதும் அவங்க ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மத்திய பிரதேசோட எழுதியிருக்காங்க. சரி, இந்த செய்திக்கு நீ என்னப்பா பண்ண அப்படின்னு பார்த்தாக்கா, அவன் காலையில சிரிச்சு பேசிக்கிட்டு கடைசியில அவன் பாட்டுக்கு இப்ப மைனஸ்ல படுத்து கிடக்குறான். அதனால நண்பர்களே, யாருக்கு என்ன நடக்கும் எப்ப நடக்கும்னு தெரியாது. தேவை ஒரு நல்ல செய்தி, ஏதாவது ஒரு நல்ல ரிப்போர்ட், அது கவர்மெண்ட் சைட் இருந்து வந்தாலும் சரி, அந்த கார்பரேட் கம்பெனியிலிருந்து வந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ பொதுவாக இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜூன் மாதத்தில் எலெக்ஷன் நடந்த சமயத்தில், எலெக்ஷன் ரிசல்ட் வந்த சமயத்தில் என்ன விலை இருந்ததோ அதை விட மேல் நோக்கி போயிட்டு இப்போ எல்லாம் பெரும்பாலானவங்க அதே விலை அல்லது அதுக்கு கீழே அப்படின்ற மாதிரி போய் உளுந்து கிடக்குறாங்க. அப்போ பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தை நோக்கி நிறைய பேர் SIP போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய பேருக்குனுடைய விலை என்பது இந்த இடத்துல ஏவரேஜாக இருந்திருக்கும், இந்த இடத்துல போகல. மறுபடியும் மேலேருந்து இங்கே வரையில மறுபடியும் அவங்களுடைய ஏவரேஜ் என்பது இந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், சும்மா ஒரு அசம்ஷன் பேசிஸில். அப்புறம் மறுபடியும் வந்து என்னைக்காவது கீழே போகல, மறுபடியும் இந்த ஏவரேஜ் என்பது குறைந்து அந்த ஏவரேஜ் என்பது இந்த பக்கம் எங்காவது வந்துகிட்டு இருக்கும். என்ன ஆனாலும் சரி, திடீர்னு இது போன்ற ஏதாவது ஒரு செய்திகள் வந்து ஜம்ப் அடிக்கும் பொழுது யாரை முதல்ல காப்பாற்றி விடுனா, இந்த மாதிரி தொடர்ந்து மார்க்கெட்டோட கட்டி பிடிச்சி அது கூட போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி இருக்கிற வாய்ப்புகள் என்பது அதிகம்.
இதில் மிகப்பெரிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த NVIDIA மார்க்கெட்டில் கடந்த 2-3 நாட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 30-40 பாயிண்ட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டில் எந்த விதமான நியூஸும் இல்லை. அப்படி இல்லாத இந்த சமயத்தில் திடீர்னு மிகப்பெரிய குப்புன்னு ஒரு நியூஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு யாருக்கு சக்தி இருக்குன்னா பெரும்பாலும் அமெரிக்காவில் தான் இருக்குது. அப்போ அந்த அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய கம்பெனி NVIDIA அப்படின்றதுடைய ரிசல்ட் இன்னைக்கு வருது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு தேதி வரைக்கும் FISனுடைய செல்லிங் மொமெண்டம், அதாவது எதுக்குமே ஒரு கல்லை தூக்கி வீசுகிறோம், அது ஒரு மொமெண்டம்ல போயிட்டு அப்புறம் மொமெண்டம் லூஸ் ஆனதுக்கப்புறம் கீழே விழுகிற மாதிரி இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோரில் வித்துக்கிட்டே இருக்கக்கூடிய FISனுடைய மொமெண்டம் இந்த செகண்ட் வரைக்கும் நிற்கல. அது எப்போ நிற்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட அவங்க திருப்பி ஒரு 10-20 கோடிக்கு வாங்கினா தான் அது நின்றுச்சா இல்லையா அப்படின்றதே தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு நாள் விரைவாக வர்றதுக்கு ஆண்டவனை பிரார்த்திப்போமாக. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.